ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வெளியே இருக்கக்கூடிய 2 வெப் சீரிஸ் ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான் வீடியோ நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சேனலுக்கு தான் நீங்கள் பொறுத்த வரைக்கும் நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போக போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட் ட்ராமாவாக வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த சீரிஸில் ஒரு சில சம்பவத்தோடு சேர்த்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஹைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம சீரிஸோட ஹீரோவான லூனி ஹாக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பாஸ்ட் லைஃப்ல ஒரு ஃபேமஸான கால்ஃப் பிளேயராக இருந்திருப்பாரு. பட் இருந்தாலுமே அவரோட லைஃப்ல நடந்த ஒரு சில சம்பவம் காரணமா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தோல்வி அப்படின்றது ஏற்படுது. அது மட்டும் இல்லாத இவர் யார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ பிரசன்ட்ல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் கால்ஃப்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இவருடைய பையனுமே பாத்தீங்கன்னா இருப்பாப்ல. அது மட்டும் இல்லாத இவருடைய ஃபேமிலியில ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்றது இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய பாஸ்ட் லைஃப்ல விட்ட இடத்த இப்போ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கனாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுரசன சம்பவம்லாம் என்ன, இவருடைய லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை இவருடைய வந்துட்டு ஃபேஸ் பண்ணாரு, கடைசியாச்சு அப்படின்றது தான் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சீரிஸ்ல ஒரு சில சம்பவத்தோடு சேர்ந்து அந்த ஸ்போர்ட் ட்ராமாக்கு ஏத்தமான அந்த த்ரில்லர் ஜெனரலா இருக்கும், தென் மைண்ட் செட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. தென் கால்ஃப் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களுமே இந்த சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா தி ஹோப். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இரட்டை த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கு. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம லகனா படத்தோட ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும். பட் இருந்தாலுமே இவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இப்பவுமே பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இவங்க பொண்ணுடைய ஸ்விம்மிங் கோச்சா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அறிமுகறாரு. இன்ஃபேக்ட் இவருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான வயசு தான். ஸோ இவங்க 2 பேரும் போற போக்குல பழகினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இவங்க 2 பேருக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா கச்ச சம்பவங்கள் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சுரசன சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாமே ஸ்டோரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மொக்க ஸ்டோரி தான். பட் சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை த்ரில்லர் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற மாதிரி தரமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தனியா மட்டுமே பாருங்க, ஒரு பயங்கரமான படம் தான். நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் சீரிஸாக வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த சீரிஸில் இந்த மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது கதையில் வரக்கூடிய நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன வயசில் நடந்த ஒரு சில சம்பவம் காரணமாக பேய்களை அவருடைய கண் வழியாக பார்க்கறது மட்டும் இல்லாத அந்த பேய் இருக்கிற உலகத்துக்கு போயிட்டு இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத பண்ண முடியும். இன்னொரு பக்கம் ஒரு ராஜாவுடைய வாரிசு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையில் இருக்கிற பேய் மூலியமா ஒன் பை ஒன்னா வந்துட்டு கொல்லப்பட்டு இறந்துமே போறாங்க. ஸோ இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ராஜா பாத்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டு வரும்போது இவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறு நடந்துக்கான். ஒரு இடத்துல வலுக்கட்டாயமா இந்த அரண்மனைக்கு ராஜா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இழுத்துட்டு வராரு. என்னுடைய பொண்ணுக்கு உதவி பண்ணா மட்டும்தான் உன்னுடைய உயிர் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா சொல்றாப்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் அந்த அரண்மனையில பண்றாரு, கடைசியாச்சு அப்படின்றதுதான் சரி சொல்லுவாங்க ஸ்டோரியா இருக்கு. மெயினா கொரியன்ல வரக்கூடிய ஃபேண்டசி மூவி வெப் சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்கிங் எல்லாம் சும்மா தரமா இருக்கும். இந்த சீரிஸ்ல சொல்ல வேணா சும்மா டாப் நாச்சா பண்ணியிருக்காங்க. அதுலயும் மெயினா அந்த ஃபேண்டசி வேர்ல்டு காமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. அதோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இந்த சீரிஸோட மிடில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அப்படின்னு இருக்கும். பட் இந்த சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபேண்டசி எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா த ஈஸ்ட் பேலஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக நம்ம மூவ்ஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.